ஜேஎஃப்எம் வியூஸ் இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஏரியாச்சு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கோம். நம்ம வந்து அந்த டெயில் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேற்று வந்து ஃப்ளைட் டிலே ஆனதுனால நம்மளுக்கு வந்து விண்டோ சீட் கிடைக்கல. பட் துபாய் போகிறதுக்கு கிடைக்கல. பட் துபாயிலேருந்து நம்ம ஜூரிச் போகிறதுக்கு நம்மளுக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கீங்க. சரி, ஓகே. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இங்கே என்னென்ன ஃபுட்ஸ் இங்கே தர்றாங்க அப்படின்றத நானும் பார்த்துட்டு உங்களுக்கும் சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். எமிரேட்ஸில் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கத்தாரில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ தான் எமிரேட்ஸில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, இவங்க என்னென்ன ஃபுட்ஸ் தராங்க, எப்படி இருக்குது, ஸோ எத்தனை வாட்டி தராங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீதி வந்து இதை போக போக நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என்னால் என்ன முடியுமோ, தூக்கம் வராமல் இருந்தால் எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே கேமரா கூட இருக்குங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் என்னடா முன்னாடி உள்ளது தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, எப்படி மாற்றணும் தெரியல. Ladies and gentlemen from the cockpit, this is the captain speaking. My name is Christopher Chambers. I'm from Scotland and it's my pleasure to welcome you on board this Emirates Boeing 777-300 ER service. We're going to Dubai, flight number EK543. My colleague in the cockpit with me, Senior First Officer Valerio Nucili. He's from Italy. The purser in charge in the cabin is Sheikh. He's from India. One cabin supervisor assisting him, Susanna from South Africa. It's their job, along with their colleagues in the cabin, to look after your comfort, but most importantly your safety on board tonight's flight. Some flight details for you. I will be flying you to Dubai. Flight time will be 3 hours and 45 minutes. Cruising at 36,000 feet the whole way to Dubai. The flying conditions for the most part are smooth. We do expect to transit through some areas of light turbulence, so please. ஸோ இந்த ஏர்ப்ளைனோட க்ரூ மெம்பர் பைலட் வந்து பேசுகிறத கேட்டிருப்பீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ நம்ம சீட் பெல்ட்டெல்லாம் போட்டுக்க சொல்லிட்டாங்க. போட்டிருக்கோம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து மேலே போன பிறகு, அதாவது ஃப்ளைட்டில் மேலே போன பிறகு அவங்க வந்து இதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போ ஏதோ ப்ரேயராக என்னென்னு சொல்லிட்டு ஏதோ போயிட்டுருக்கு, இல்லை நோட்டிஃபிகேஷனான்னு தெரியலை. பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் வியூவும் நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக கேமரா டைலேருந்து ஃப்ளைட் டைலேருந்து ஒரு வியூ இருக்கும், அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போகும்போது ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு போகிறோம். ஐயோ, ஆஃப் ஆகிடுச்சேன். அப்படிலாம் ஆன் பண்ணுறது. டர்ன் ஆன் த ஸ்க்ரீன். எஸ், ஓகே. இப்போ எல்லாருமே அவங்க வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே கரெக்டாக இருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாமே கேபின் ஃபுல்லாக இருக்குது. பேக் வைக்க முடியலை. கீழே தாங்க வச்சுருக்கேன் பேக்கை. ஸோ இதுவுமே ஃபுல்லாக இருக்குது. Good morning, ladies and gentlemen. My name is Sheikh Yopasi on this flight. I'd like to welcome board this flight to Dubai. Welcome back to Emirates. ஃப்ளைட்டு கரெக்டாக மூவ் ஆகிடுச்சுங்க. மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 3:46. நானும் 4 மணிக்கு தான் மூவ் ஆகணும்னு நினச்சேன். பட் இப்போயே வந்து ஃப்ளைட் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. 3:45 வந்து டைம் போட்டிருந்தாங்க. 3:46 வந்து மூவ் ஆகிடுச்சு. என்ன விஷயம்னா, என்னால் வந்து விண்டோ சைடு காமிக்க முடியாது. பட் கொஞ்சம் நேரம் மேலே பறந்த பிறகு நான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். அவ்வளோ அழகாக தெரியும். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அண்ணாட்ட தான் கேட்குறேன், பக்கத்தில் இருக்க அண்ணாட்ட தான். ஏன்னா உங்கள் பேர் என்னண்ணா? ஃப்ரெங்க்லின் அண்ணா பேர். இவர்கிட்ட தான் கேட்குறேன் எப்படி நான் யூஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே. நான் செகண்ட் டைம் தான் ஃப்ளைட்டில் வரேன். சரி, ஓகே. மீதி வந்து நான் மேலே பறந்த பிறகு பண்ணி டேக் ஆஃப் பண்ணேன். எல்லோரும் அமைதி ஆகிட்டாங்க. عند حدوث أي طارئ سيطلب منكم طاقم الطائرة اتخاذ وضعية الانحناء بوقائيته. Only inflate your life jacket at the door when you're leaving the aircraft. To inflate this, pull the 2 red toggles sharply downwards. You can also inflate or tuck up the life jacket by blowing into the mouthpiece. There's a light and whistle on your life jacket to retract tension. Cabin crew will give out life jackets or life pots, for instance. Take a moment to find the emergency exit nearest to your seat. Look back, as it may be behind you.
There are 10 emergency exits on this Boeing 777-300. If we need to evacuate, leave all your bags behind and follow the lights on the floor to the nearest exit. Take off high-heeled shoes before you use the safety slides. Thank you for your attention. And if you need a reminder of any of the safety steps, check the safety card in your seat pocket or ask us at any time. We're now going to make the final preparations for departure. So sit back, relax, and enjoy your Emirates flight. Our colleagues will be with you once we're airborne to ensure you receive our Fly Better experience. Thank you for flying Emirates. பரவாயில்லைங்க, நிறைய விஷயம் எனக்கு புதுசாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு சீட் பெல்ட்டு பத்தலைன்னா இந்த சீட் எக்ஸ்டென்ஷன் கேட்டால் கொண்டு வந்து தர்றாங்க. ஸோ இந்த முன்னாடி இருக்க டிஸ்பிளேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த அண்ணா தான் எனக்கு அந்த அண்ணா செஞ்சதில் 2 தான் கற்றுக்கிட்டேன். அது எப்படி என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்ளைட் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஃப்ளை ஆகிடும்னு நினைக்கிறேன். பெரிய ஆடு தான். பேக் ஏதாவது வியூ இருக்கான்னு பார்க்குறேன். அதனால எப்போ வாங்கணுன்றது இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது ப்ரோ. இது அந்த வியூ வர்றது எப்படி? ஆஹா, அண்ணா கிடச்ச தெய்வம்டா எனக்கு. அப்படியே தரேன். வீலுக்கு மேலே இருக்கு. ஆனால் அந்த டைல்லேருந்து ஒரு பின்னாடியிலேருந்து ஒன்று இருக்குமே, அது இந்த ஃப்ளைட்டில். ஓஹோ, நம்ம இதே போட்டுடலாம். ஓகே பாருங்கள், எனக்கு எதுக்கு நம்ம முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இதுலேருந்தே ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறத டேக் ஆஃப் ஆகிறத பார்க்கலாம். தலைவன் ரன்வேல ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டாங்க வண்டியை. ஆஹா, வண்டி உங்களுக்கு ஆடுறது தெரியுதா? போகிறாங்க பறக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஐயோ செம்ம புதுசு. சீட் பெல்ட் போட்டிருக்கா ராசா. என்னடா இந்த ஆட்டம் ஆடுது வண்டி. மைக் காலில் தான் இருக்குது ப்ரோ. ஓகே, வண்டி ஏறிடு. செம்ம ஸ்பீடில் போகிறான். எவ்வளோ ஸ்பீடில் போகிறான் தெரியலையே. ஏறிடுவான்னு நினைக்கிறேன். ஏறிட்டாங்க. அவ்வளோதான், ஏறிட்டாங்க. இது என்ன ஃப்ளைட்னா கீழே உள்ளதான். ஆஹா, 2 நிமிஷம் ஜர்க்கு தான். மேலே போயிட்டான். எஸ், தெரியுதா கீழே? நம்ம சென்னை எந்த சைடு போகிறான் இதுலேயே வண்டி எடுத்துகிட்டு. ரோடு அவுட்டர் ரிங் ரோடு. ஆனால் ரொம்ப இருட்டாகவே இருக்குடா செடி. இப்படி தான் இருக்குமா? மழை பெய்யுதில்ல, கேமரா தான். இல்லை, மித்த கண்ட்ரிஸ்லாம் போனால் அங்கே ஜோதியாக லைட்டாக போட்டு வச்சுருப்பாங்கல்ல. இங்கே என்னென்ன பவர் ஆஃப் பண்ண இருக்கு. நம்ம சென்னையில் 3 மணிலாம் சான்ஸ் இல்லை. ஓகே, மேலே போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே போயிட்டு ஸ்டெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பண்ணால் கொஞ்சம் இதான் பாருங்கள், ஃபீட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, எவ்வளோ ஃபீட்டில் போகுது எல்லாமே காமிக்குது. அது என்னென்னா 10-0 இருக்குல்ல ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர். ஓ ஓகே, பார்த்தீங்களா நம்ம ஃப்ளைட்லேருந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து 17 செல்சியஸ்.
ஃப்ளைட்டில் நம்ம கொஞ்சம் தூரம் பறந்தாலே வந்து என்ன சொல்கிறது, காது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏற்பாடு தான் கொண்டு வந்திருக்கேன், ஏஎன்சி ஏற்பாடு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை போட்டுற வேண்டியதான். ஏஎன்சி ஆன் பண்ணி வேணும் போட்டு. இவங்க கேமராவில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக தெரியுதா, ஆனால் இங்கே எல்லாமே வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. வெறும் மெயின் லைட்ஸ் மட்டும் தான் இருக்குது. பட் இதில் வந்து ஐஎஸ்ஓ கொஞ்சம் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியுதுங்க. காது கொஞ்சம் அடைக்கிறாப்புல. ஆஹா, ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது ஒரு சவுண்டு கிடைச்சல டிங்குன்னு, அது வந்து இன்புட் போடுற சவுண்டு. காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே ஒரு பட்டன் இருக்கா, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும்னா வருவாங்க. இது வந்து மேலே லேம்ப் எரியும், பார்க்கலாமா? ஐயோ, இப்போ லைட் இருந்துச்சா, அதுக்கு இது வந்து அசிஸ்டன்ஸ். மீதி நம்ம டிஸ்பிளேயில் உள்ளதை கொஞ்சம் நேரம் கழித்து கோத்ரூ பண்ணலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹெட்ஃபோன் ஒன்று இருக்குது, இது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது கொண்டு போகக்கூடாதான்றது எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இது கொண்டு போனதும் யூஸ் கிடையாது. நீங்கள் அப்படியே ப்ளக் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். பட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறமேட்டு பில்லோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. பில்லோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டு பிளாங்கெட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பில்லோ பின்னாடி இருக்குது, பட் எனக்கு பிளாங்கெட் சீட்டில் இல்லை, பார்த்துக்கலாம், தேவைப்படாது. ப்ளஸ் வந்து மூவிஸ் வந்து இருக்குங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பட்ச் ஆஃப் மூவிஸ் வந்து ஏதாவது இருந்தால் நம்ம பார்த்து என்ன மூவிஸ் வேணுமோ ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் காலையிலன்றனால எல்லோரும் அமைதியாக தூங்கியிருக்காங்க. நான் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் பேசுகிறேன். நான் செக் பண்ணிட்டு ஏதாவது மூவி பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்குறேன். இது சாப்பாடு வரும்போது கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன கொடுப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க தெரியுதா? In non-veg, do you have anything? Yeah, of course I have mushroom omelette. The better you can give pongal. Pardon? Veg pongal. You prefer the veg? Yeah. Can I ask you to put this one? Okay, what would you like Yeah. to drink? Mango juice. காலைல 5:11 ஆயிடுச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம். What can I get you for breakfast? ஆம்லெட். சாப்பிட்றதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேங்கோ ஜூஸ் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் மேங்கோ ஜூஸ் வாங்கலாம், நான் ஆப்பிள் ஜூஸ் வாங்கலாம். அப்புறமேட்டு யோகட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். பொங்கல் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது பொங்கல். இது ஏதோ பிஸ்கெட் மாதிரி ஒன்று தந்துருக்காங்க. இது பண்ணுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி தந்திருக்காங்க.
இது என்னன்னு தெரில, சுண்டலா என்னன்னு தெரில, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். இது சுண்டலா என்னன்னு தெரில, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். இது வந்து யோகட் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம 5:11 வந்து சாப்பிட்றதுக்கு வந்து என்னென்ன தந்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது வெஜ்ஜு சொல்லியிருந்தேன். வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், சாம்பார், குட்டி குட்டி மினி இட்லி சொல்லுவாங்க, அது தந்துருந்தாங்க. அப்புறம் பூந்தி தந்துருந்தாங்க. அப்புறமேட்டு ஒரு பிஸ்கெட் மாதிரி வந்து தந்துருந்தாங்க, நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்புறமேட்டு பன்னு. ஸோ ஜூஸ் வந்து நான் ஆப்பிள் ஜூஸும் வாங்கினேன், மேங்கோ ஜூஸும் வாங்கினேன். ஸோ இங்கே ஃப்ளைட்டில் தர மேங்கோ ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னு தெரியல, ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இங்கே ஃப்ளைட்டில் தர மேங்கோ ஜூஸு. அப்புறமேட்டு சீஸ் ஒன்று தந்துருந்தாங்க. அப்புறமேட்டு யோகட் மாதிரி ஒன்று தந்துருந்தாங்க. ஆனால் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா இடம் பார்த்ததுனால அவங்களுக்கு காமிக்க முடியலை. நான் எல்லாமே சாப்பிட முடிச்சிட்டேன். இந்த பன்னு மட்டும் தான் சாப்பிட முடியலை, நான் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. இந்த ரொட்டி ஒன்று தந்துருந்தாங்க, எதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நான் லைட்டாக தான் சாப்பிட்ருக்கேன். அப்புறமேட்டு தண்ணி பாட்டில் இருக்குது. அப்புறமேட்டு என்னென்னா மவுத் ஃப்ரெஷ்னரு, அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பட்ரு, ஜாம் எல்லாமே தந்துருக்காங்க. அதை சாப்பிட்ருக்கேன். ஜாம் யூஸ் பண்ணல, பட்டரை யூஸ் பண்ணல. வெறும் நம்ம இட்லி பொங்கல் இட்லியை மட்டும் சாப்பிட்டு பூந்தி கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். அப்புறம் யோகட் சாப்பிட்டேன். ஜூஸ் வந்து எனக்கு வந்து மேங்கோ ஜூஸ் பிடிக்கும், மேங்கோ ஜூஸ் பிடிச்சேன். அதே மாதிரி ஆப்பிள் ஜூஸும் ட்ரை பண்ணேன். அவ்வளோதான். இந்த வடைப்பாவா இல்லை வெறும் இதான்னு தெரில, இது மட்டும் சாப்பிடல. மணி பார்த்திங்கன்னா 5:35, தெரியல. ஓகேங்க, நான் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மீல் தரப்போ கண்டினியூ பண்ணுறேன். துபாய்க்குள்ளேயும் வந்தாச்சுங்க. துபாய்க்குள்ளேயும் நம்ம வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இமிக்ரேஷனுக்கு போயிட்டுருக்கோம். துபாய் இமிக்ரேஷனுக்கு. துபாய் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். துபாய் வந்துவிட்டோம். துபாய் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் ஃப்ளைட்டுக்காக போயிட்டுருக்கோங்க.